ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கலாம் எல்லாருமே. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 - 11 வசனங்கள் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அதனால அவனுடைய அண்ணன்மார்கள் தம்பியாகிய யோசேப்ப அதிகமாக பகைத்தார்கள். யோசேப்பு அண்ணன்மார்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். ம் 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 பண்ணுவாயோ? ம் ஆளப் போகிறாயோ? ம் ம் ஏற்கனவே அப்பா யோசேப்பு மேல ரொம்ப பாசமா இருக்கிறது பொறாமையா இருக்கு. ஏன்னா யாருக்குமே பண்ணாத ட்ரெஸ்ஸ யாக்கோப்பு யோசேப்புக்கு தச்சு போடுறாரு. பல வர்ண அங்கி. அந்த அங்கி பல கலர்ல இருக்குமா. அது யோசேப்பு மட்டும் ஸ்பெஷல். தன்னுடைய முதிர் வயதுல அவன் பிறந்தான். யாக்கோப்பினுடைய முதிர் வயதுல ராக்கேல் பெற்றதுனால ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் யோசேப்பு மேல யாக்கோப்புக்கு இருக்கு. இது பொறாம. அவனுக்கு மட்டும் என்ன, அவன் என்ன வசதியா? நாங்களாம் அவங்க பிள்ளை இல்லையா? என்னடா உனக்கு மட்டும் பண்றாரு அப்படின்ட்டு ஏற்கனவே கட்டுக்கட்டுன்னு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை சும்மா இருக்காம அந்த அண்ணன்மார்களை கூப்பிட்டு சொல்றாரு நம்ம யோசேப்பு. இந்த யோசேப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணன்மார்கள் தம்பிய சுத்தி நின்னு வணங்குற மாதிரி இருக்கு. தாங்குமா? ஏற்கனவே கொதிக்குது. இப்ப எண்ணெய தேவன் ஊத்துறாரு. ஒரு சொப்பனத்தை கொடுத்து சொல்ல வேற செய்யறாரு. சொல்றாரு. இப்ப பத்திக்கிட்டு எரியுது. இதோட விட்டாரா? அடுத்து அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டு, நான் பாருங்க, அதோட நிக்கல. இன்னும் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. இன்னொன்னு நான் பார்த்திருக்கிறேன். இப்ப விடல பாருங்க, எங்கேயோ போகுது பாருங்க. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் துறைய வணங்குச்சான். விடுவாங்களா? ரொம்ப பில்டப் பண்ணிட்டே இருக்கிறான், ரொம்ப போறானே. இத அப்பாட்ட வேற சொல்லிட்டாரு யோசேப்பு. அப்பாவுக்கு டேய் என்னடா சொல்ற, நானும் தாயாரும் உன்னுடைய சகோதரர்களும் வணங்குவோமா? பட இடத்துல பேசாது போ அப்படின்னு அவர் கடிந்து கொண்டார். ஆனாலும் யாக்கோப்பு மனசுல வச்சிருந்தா, இவன் என்னமோ சொல்ல வர்றான், என்னமோ கர்த்தர் உனக்கு காமிக்கிறாரு, என்னான்னு தெரியல. இந்த பக்கம் சத்தம் போட்டான், ஆனா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டான் சொப்பனத்தை. ஆனா சகோதரர்கள் மனசுலயே வச்சுக்கல, டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது நிமித்தம் ம் ம் என்ன ம் 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 அப்ப முதல் பொறாம ட்ரெஸ்ல ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது கனவுல இருக்கு. ரெண்டாவது கனவுல ரெண்டாம் கனவு அதிகமாகும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தா திட்டம் போட்டு பிளான் பண்ணி குழியில விட்டாங்க. போடுறா குழியில அப்படின்னு. சரிங்களா?
அடுத்து ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5 முதல் 23 வரைக்கும் வாசிக்கலாம். 5:23. ம் 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 ஆ. இந்த சம்பவம் நடக்கும்போது யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக போயிட்டான். அங்க போய் ஒரு பிரச்சனை உண்டாகி காவல் கிடங்கு ஜெயிலுக்கு போயிட்டான். அது வரைக்கும் நடந்து போச்சு. அந்த காவல் கிடங்குல, ஜெயில்ல, சிறையில யோசேப்பு வாழ்கிற அந்த நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இங்க 40ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும், சரிங்களா, இவங்களுக்கு ஒரு சொப்பனம் கிடைக்குது. அடுத்து வாசிக்கலாம். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். ஒரே கலக்கமா இருந்தாங்க. என்னடா, நேத்து நல்லா தானே இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் கலங்குறாங்கன்ட்டு. அடுத்து ம் 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 அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு யோசேப்பு? இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல வராரு? என்கிட்ட சொல்லுங்க, நான் தேவனா? இப்ப யோசிப்பு தேவனா? பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணி பேசுறாரு பாருங்க. தேவன் என்னோட இருக்கிறாரு, நீ சொல்லு, அது அவர் என்ன சொல்லி எனக்கு சொல்லுவார், உனக்கு சொல்றேங்கிறான். அப்படி அர்த்தம் எடுக்கணும். சரி, அடுத்து முடிச்சா 23 வரைக்கும். ம் 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 ஆ ம் சரி. ம் ம் கொடுத்தேன். சரி. இது பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தை யோசேப்பிட்ட சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி இந்த சொப்பனத்தை பல பேர்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, அர்த்தம் சொல்ல தெரியல. யோசேப்பிட்ட யோசேப்பு கேட்டவனே யோசேப்பிட்ட சொல்றான். யோசேப்பு இப்ப அர்த்தம் சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாரு யோசேப்பு? ம் 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 ஆ பாத்தீங்களா? இப்ப சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அது அதுதான் யோசேப்பினுடைய டியூட்டி. இப்ப யோசேப்பு அர்த்தம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்ப ஆட் பண்றாரு. என்ன ஆட் பண்றாரு விஷயங்களை? நான் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து நீர் விடுதலையாக்க வேண்டும். நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். ஏன் விடுதலை ஆகணும் அப்படின்னா, ம் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்ன இந்த ஜெயில வைக்கும்படிக்கு நான் இங்க ஒன்னும் செய்யவும் செய்யல.
இப்படி சொல்லிட்டாரு. இதுதான் யோசேப்பினுடைய ஒபினியன். சொப்பனத்தை கேட்கிறாரு, சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு அடிஷனலா ஒன்னையும் ஒரு கோரிக்கையும் அவன்கிட்ட முன் வைக்கிறாரு. யார்கிட்ட? யார்கிட்ட? பான பாத்திரக்காரன். பான பாத்திரக்காரங்கிறதுனா ஹை போஸ்டிங். இது ராஜாவுக்கு பாத்திரத்துல திராட்சை ரசமோ ஏதோ எந்த பானமா இருந்தாலும் துறதான் வார்த்து கொடுப்பாரு. அவ்வளவு நெருக்கமான ஆள், அவ்வளவு நெருக்கம், க்ளோஸ். அந்த க்ளோஸ்ட தான் இவர் யோசிப்பு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீ ரொம்ப பக்கத்துல நெருக்கமான ஆளியா, ஜஸ்ட் சொல்லப்பா, நான் சொன்ன அர்த்தத்தின்படி உனக்கு சம்பவிக்கும். அப்படி சம்பவிக்கும் போது என்னை மறந்துடாம ஜஸ்ட் அந்த அந்த பானத்தை கொடுக்கும்போதே ஜஸ்ட் அடி காதல போடுப்பா, என்னை விடுதலையாக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறார். சரி, இத சுயம்பாகிகளின் தலைவன் அவனும் சொப்பனம் கண்டிருக்கிறான். ஒரே நாள்ல வேற வேற சொப்பனம். இப்ப பாக்குறான் சுயம்பாகி தலைவன், சே நாம என்னமோ ஏதோம்னா வயிற்றுல புளி கரைச்சிட்டு இருந்துச்சு, பாசிட்டிவா இருக்கே. எப்படி இருக்கு? சொப்பனத்தினுடைய விளக்கம் பாசிட்டிவா இருக்கு, நேர்மறையா இருக்கு, எதிர்மறையா இல்லை. அதுக்கு பேர் தான் அர்த்தம் நன்றாய் இருக்கிறதே, பாசிட்டிவா தானே இருக்கு என்று கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் ம் 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 ஆ ம் 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 சரி, கரெக்ட். நன்றா இருக்குதேன்ட்டு பாசிட்டிவா இருக்குதே அப்படின்னு சொல்லி சொப்பனத்தை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. சுயம்பாகிகளின் தலைவர் நெகட்டிவா இருக்கு. ஆக்சுவலா கலங்க வேண்டியது யாருதான்? சொப்பனத்தை கண்டு சுயம்பாகிகளின் தலைவன் தான். ஆனா பானபாத்திரக்காரன் சேர்ந்து கலங்கிட்டு இருந்திருக்கிறான். யோசேப்பின் அர்த்தம் போனோனையும் அவன் வெளிச்சமாயிட்டான். இப்ப சுயம்பாகின் தலைவன் மாட்டிக்கிட்டான். சரிங்களா? அடுத்து வாசிங்க, அப்புறம் ஹிண்ட் கொடுத்து போறேன் நான். ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 41 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 வருஷம். எத்தனை வருஷம்? அது என்ன 2 வருஷம்? என்ன கணக்குல வருது? பானபாத்திரக்காரன் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப 2 வருஷம் சென்ற பிறகு ஆரம்பிக்க யாரு கண்டா? அப்ப பானபாத்திரக்காரன் சுயம்பாகியின் தலைவன் யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படி எல்லாம் சம்பவிச்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம். 2 வருஷமும் யோசேப்பு எங்கதான் இருந்திருக்கிறாரு? ஜெயில தான் இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த 2 வருஷமும் பானபாத்திரக்காரன் எங்க இருந்திருக்கிறான்? அரண்மனையில. எப்படி காலகட்டத்தை கவனிச்சீங்களா? இப்படி நடக்கும்போது என் மேல தயவு வச்சு என்னை மறக்காம உன் க்ளோஸ்ட கொஞ்சம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டான். 2 வருஷம். இன்னைக்கு எதிர்பார்த்தாரு யோசேப்பு, நாளைக்கு எதிர்பார்த்தாரு, அடுத்த வாரத்தை எதிர்பார்த்தாரு. நாள் கடந்து போயிட்டே இருக்கு, வெளியே வரல. என்னென்னமோ நினைச்சிருப்பாரு யோசேப்பு. 2 வருஷம் ஒரு சொன்னாங்களாம் தெரியலையே, வந்துட்டானு. இல்ல இல்ல, எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சொல்லியிருக்கலாம், ராஜா செவி கொடுக்காம இருந்திருக்கலாம். வேற வேலை
பல எண்ணங்கள், பல யோசனைகள் ஓடி இருக்கும் யோசிப்புக்குள்ள. இப்படி இதை ஆட்டிட சொல்றது, நம்ம எங்கும் கேட்கறது அப்படியே நாள் உருண்டோடிட்டே இருக்கு. அப்படியே 2 வருஷம் அடி போயிட்டு இருக்கும்போது அடுத்த ட்ராக் ஓப்பன் ஆகுது. இப்ப பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வரும். 1ஆம் வருஷம் வாசியாச்சா? அடுத்து 8ல இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. 8 முதல் 16 சிஸ்டர் வாசிங்க. மறுபடியும் இதே பிரச்சனை தான் இங்க. காலமே பார்வனுடைய மனம் கலங்கி இருந்தது. யாருக்கு அனுப்பிட்டாரு? யார கூப்பிட்டு இருக்கிறாரு அர்த்தம் சொல்றதுக்கு? மந்திரவாதி. அப்புறம் சாஸ்திரிகள். அர்த்தத்தை சொல்றதுக்கு இவங்கன்னா வந்துட்டு ஸ்காலர்ஸ். எகிப்து தேசத்துல அந்த ராஜ சமூகத்துல இவங்க வந்துட்டு ஸ்காலர். அதனாலதான் அர்த்தத்தை சொப்பனத்தை சொன்னா நமக்கு அர்த்தம் கிடைக்குமே அப்படின்ட்டு இவங்க எல்லாம் கூப்பிடுறான். இவங்க ட்ரை பண்றாங்க, எது மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறான். சரி, அப்பொழுது 2 வருஷம் கழிச்சு பான பாத்திரக்காரனுடைய தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவில் வந்தது. என்றுதான் 2 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு யாவுமே வருது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரன் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் ஜெயில்ல நாங்க 2 பேரும் இருந்த அந்த காலத்துல ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் பேக் அவர் சொல்ற சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க அங்க உட்கார்ந்து அங்க ஜெயில இருந்த போது நானும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஒரே ராத்திரியிலே வேறே வேறே அர்த்தத்தை உடைய 2 சொப்பனம் கண்டோம். சரி, பிள்ளையாண்டான் வர்றாரு இப்பதான். சரி, யோசேப்பினிடத்தில் எங்கள் சொப்பனங்களை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் அந்த விஷயத்தை அப்படியே சொன்னான். எங்க சொப்பனத்துக்கு யோசேப்பு என்ன அர்த்தம் கொடுத்தானோ, என்ன வியாக்கியானம் கொடுத்தானோ அப்படியே நடந்தது ராஜா. கொஞ்சம் பெசகல, கொஞ்சம் கூட மாத்தி நடக்கல ராசா. எப்படி சொன்னாரு? அவன் இதெல்லாம் பேசியிருப்பாரு. ராஜா ராஜா அப்படியே நடந்துச்சு. என்னை மறுபடியும் பான பாத்திரக்காரனா உயர்த்தி அந்த பானம் கொடுக்கிற வேலையில அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. இதைத்தான் யோசிப்பு சொன்னாரு. சுயம்பாகியின் தலைவனை தூக்கி போட்டாரு. இதைத்தான் யோசிப்பு சொன்னான். அப்படியே 100% பிட்டு மாறாம அச்சு மாறாம நடந்துச்சு ராஜா, நடந்துச்சு அப்படின்னு கரெக்டா மேட்டரை ஓபன் பண்றாரு. ஏன் இப்ப ஒரு நீடு அங்க வந்திருக்கு, ஒரு தேவை அங்க வந்திருக்கு.
சொப்பனத்துக்கு அர்த்தம் எவன்டா சொல்லுவான் அப்படின்ட்டு தலை துடிக்குது. மந்திரவாதி முடியல, சாஸ்திரிகள் முடியல, இவன் முழி பிதுங்கிட்டு இருக்கு. இது என்னடா சொப்பனம், 2 தடவை சம்பவிக்குதே, இது என்ன சொப்பனம், ஒன்னும் புரியலையே. அவனுக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. கரெக்டா அப்பதான் பானபத்திரக்கம் எடுத்து விடுறாரு விஷயத்த. அப்படி நடந்துச்சு ராஜா, அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ம் வாசிக்கிற வசனம் நம்பரு 14 வாசிங்க. ம் ஆ ம் 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 சரி, 16 வரையும் சொல்லணும். ஆ ம் யோசேப்பை பத்தி பானபாத்திரக்காரன் சொன்னவனையும் கூப்பிடுறான் அவனை. ஒரே அரட்டு போடுறான். உடனே கட்டணம் கூப்பிடுறான் அவனை. சேவிங் பண்ணி முடியெல்லாம் வெட்டி நீட்டா ஓடி வர்றான் யோசிப்பு. என்னடா என்னடா என்ன ஏன்டா கூப்பிடுறீங்கன்ட்டு ஓடி வர்றான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் ஒரு சொப்பனம் கண்டேன்ப்பா. யார் யார்கிட்ட பேசுறேன்? ராஜா ஜெயில இருந்த அடிமையை கூப்பிட்டு பேசுறான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன்ப்பா. 16 தானே? ம் ம் ஆ மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப சொப்பனத்தை இவர் சொல்றாரு, இதுக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறாரு. அதோட வச்சுக்கிட்டு 37ல இருந்து 44 வாசிங்க. 37 முதல் 44 அதே அதிகாரம். ம் எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் சொன்ன சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் கொடுக்கிறாரு. அர்த்தம் கொடுத்ததோட முடிஞ்சு போச்சுன்ட்டு கையை கட்டிட்டு போகாம அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்றாரு. இப்படி இப்படி பண்ணணும் ராஜா, இப்படி பண்ணக்கூடாது ராஜா அப்படின்ட்டு ஒரு வெளிச்சத்தை, ஒரு வழிய அடிஷனலா யோசிப்பு பார்வனுக்கு கொடுக்கிறாரு. ஐடியா கொடுக்கிறாரு, ஒரு ஐடியா. இப்படி இப்படி நடக்க போகுது ராஜா, அதான் சொப்பனம். இப்படி இப்படி நடந்தா நீங்க இப்படி இப்படி பண்ணீங்கன்னா சூப்பர். அர்த்தத்தை சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிக்க, அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வழியும் சொல்றாரு யோசேப்பு. இத சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை வந்திருக்கு. இந்த வார்த்தை வாசிங்க. இங்கதான் ஹைலைட். அதுதான் டாபிக் பாயிண்ட், அங்கதான் நிக்குது. யோசேப்பு சொன்ன விளக்கம், யோசேப்பு கொடுத்த ஆலோசனை, அதான் வார்த்தை ராஜ சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே எப்படி கண்டது? நலமாய் கண்டது, சரி என்று கண்டது. அடுத்து ம் சரி, உண்டோ என்று சொல்லி ம் 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 மந்திரவாதி இல்ல, சாஸ்திரி இல்ல, எகிப்துல ஒருத்தன் கிடையாடாப்பா போடா. இந்த எபிரேய பிள்ளையாண்டன் தான் சூப்பர் அப்படின்ட்டான். இந்த அடிமைதான் சூப்பர்ன்ட்டான். சரி, ஒரு பரிசு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஒரு பரிசு தானே கொடுக்கணும். அர்த்தத்தை கரெக்டா சொல்லிட்டேன், அர்த்தத்தை சொல்லிட்டேன். இவங்க அதுக்குள்ள சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அர்த்தத்தை சொல்லிட்டு ஆலோசனை வேற கொடுக்குற. சூப்பர்ப்பா. எங்க இருக்கீங்க? தட்டுல தங்கத்தை கொடுங்க, பொண்ணு எடுத்து வைங்க, பழத்தை எடுத்து வைங்க. அப்படி சொல்லலாம் தானே? ஆனா என்ன சொல்றான்னு கவனிச்சீங்களா? தலகால புரியாம ஒண்ணு சொல்றாரு பாருங்க. பார்வன் என்ன சொல்றாரு? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப. ராஜ சமுதிரம் இருக்க எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா ராஜா எப்படி போடுறாரு. நம்ம எல்லாரும் ஆமேன்னு சொன்னோம், இவனை எங்கேயோ தூக்கிட்டாரு. சொப்பனத்துக்கு நம்ம ஆமேன்னு சொல்லிட்டோம், இவர் எங்கேயோ தூக்குறாரு. அடுத்து
உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அப்படின்னா அதுல யாரு அடங்கியிருக்கா? அப்புறம் ராஜ சமூகத்துல இருக்கிற A to Z மந்திரிகள், பிரபுக்கள், பழுத்து கொட்டை போட்டவங்க, முதிர் வயதானவங்க, ராஜகுரு எல்லாம் எல்லாருமே என்ன சொல்றாரு? எப்படி இருக்கணுமா? அடிமை தான் அடங்கி இருக்கணும். இப்ப அடிமைக்கு இவங்க அடங்கி இருக்கணுமா? அடங்கி இருக்க கடவன் இந்த 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 பதவி தான் பண்ணாரு. இந்த பதவியில தான் நான் பெரிய ஆளா இருப்பேன். மத்தெல்லாம் தொடர நீதான் அப்படிங்கிற, நீ பாத்துக்கோ. அப்படி என்ன சொல்லிட்டாரு யோசேப்பு? அப்படி என்ன டச் பண்ணிருச்சு இந்த பார்வோனுக்கு? என்ன ஏன் சொன்னாரு? எப்படியா கிளிக் ஆச்சு? அதானே டாபிக். முடிக்குமா? இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு. ஓகே, முதல்ல எங்க இருந்து பிடிச்சோம்? 37 ஆரம்பிச்சோம், 41 முடிக்கிறோம். 37 ஆரம்பிச்சு 40 வந்து 41 முடிச்சிட்டோம் சப்ஜெக்ட். சரிங்களா? இப்ப பாருங்க, சுயம்பாகிக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் தேவன் சொப்பனம் தந்ததும். யாருக்கு? சுயம்பாகியின் தலைவனோ பானபாத்திரக்காரனோ ஜெயில இருந்த போது தேவன் அவங்களுக்கு சொப்பனம் தந்தார். சொப்பனம் தந்ததும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்ப சொல்ல வச்சதும், ஜெயில சொல்ல வச்சதும், தன்னை விடுதலை செய்ய வேண்டி, தான் விடுதலையாக வேண்டி ராஜாவிடம் இந்த பானபாத்திரக்காரன் பேசுவதற்காகவே என் தேவனாகிய கர்த்தர் இந்த அடிமையை நினைத்தர்லினா. இதான் யோசேப்பினுடைய தாட்டு. என்னத்துக்கு இந்த 2 பசங்களுக்கு சொப்பனம் கொடுத்தாரு தேவன்? என்னத்துக்கு நம்ம போய் அவன்கிட்ட போய் விளக்கம் கொடுத்தோம்? நம்ம ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? ஓ, தேவன் இந்த அடிமையை நினைத்தர்லினா. பானபாத்திரக்காரன் வெரி க்ளோஸ். இப்படி ஒரு சொப்பனம் தந்து இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி தேவனை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். இது யோசேப்பினுடைய தாட், யோசேப்பினுடைய நினைப்பு, எண்ணம். இப்படிதான் நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் என்ன சொன்னாரு பானபாத்திரக்காரன்ட்ட? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என் மேல் தயவு வைத்து என்னை பத்தி கொஞ்சம் ராஜாட்ட சொல்லு, நான் இங்க விடுதலை ஆகணும். எல்லாத்துமே அங்க பேசுறாரு அவர். அப்ப தன்னுடைய விடுதலைக்காக வேண்டி பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு இதை சொல்லியிருக்கிறார்னா யோசேப்பினுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கு? இந்த சம்பவத்தை பத்தி யோசேப்பினுடைய அபிப்பிராயம் என்ன? வந்துட்டாரா தலைவரே, என்னை விடுதலைக்கு வந்துட்டாரா தலைவரே, சொப்பனம் கொடுத்துட்டாரா, விளக்கம் கொடுத்துட்டேனா? அதுக்கு நான் யாருக்கு சொப்பனம் கொடுத்தேன்னு நினைச்சீங்க? க்ளோஸுக்கு கொடுத்துருக்கேன் சொப்பனத்தினுடைய விளக்கம். சும்மாவா? பிஏங்க வருதாங்க, பிஏங்க முடிஞ்சுங்க மேட்ரு. வெளியே வர போறேன் பாரு. தலை என்னை மறக்காம நினைத்தரலினா. இது யோசேப்புடைய தாட். அதனுடைய வெளிப்பாடு தான் யோசேப்பு பானபாத்திரக்காரன்ட்ட பேசுனதெல்லாம் அப்படிதான் பதிஞ்சிருக்கு. இதனுடைய வெளிப்பாடு கரெக்டா? அப்படி நடந்துச்சா? அப்புறம் என்னத்துக்கு இந்த சொப்பனம்? அப்ப என்னத்துக்கு யோசேப்ப சொல்ல வச்சாரு? என்னத்துக்கு இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு? 2 வருஷம் திரும்ப பிள்ளை அங்கதானே கிடக்கு. ஏன் நடந்துச்சு? இது என்ன யூஸ்? என்ன நோக்கம்? என்ன காரணம்? ஏன் நடந்துச்சு? ஒரே குழப்பம். 2 வருஷம் போராடுறான் யோசேப்பு. என்னத்துக்கு இந்த சொப்பனம் தந்தீங்க? என்னத்துக்கு என்ன சொல்ல வச்சீங்க? 2 வருஷம் மறுபடியும் இங்கதானே கிடக்குறேன் நானு. இது ஏன் நடந்துச்சு? நோ ஆன்சர், பதிலே இல்லை. சரிங்களா? இப்ப தலைவர் வர்றாரு, பதில் சொல்ல வர்றாரு. எதுக்கு தெரியுமாடா? என்ன சொல்றாருன்னா, யோசேப்பு நீ அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்துட்டு உன்னை விடுதலையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொப்பனத்தை நான் கொடுக்கலாம் அவங்களுக்கு. யாருக்கு? சுயம்பாயின் தலைவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கும்
நான் சொப்பனத்தை கொடுத்த நோக்கத்தை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அதுக்கு கொடுக்கலடா தம்பி. நான் எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? எதுக்குமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை நடத்தி வச்சேன் தெரியுமா? 2 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவத்தை நடத்த போறேன். நான் ஒரு சொப்பனத்தை ராஜாவுக்கு நான் தரப்போறேன். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்க முடியாம திணற போறாங்க அவனுடைய ஆட்கள். அப்ப உன்னைய கூப்பிட சொல்லுவேன். நீ சும்மா புட்டு புட்டு வைப்ப பாரு. எப்படி வைப்ப? ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நீ புட்டு புட்டு வைப்ப பத்தியா? அந்நியாரம் எவனுக்கும் நீ சொல்ற அர்த்தத்துல சந்தேகம் வரக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? எல்லாரும் ஆமேன் போடணும். எப்படி போடுவாங்க? நீ ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை, நீ எகிப்தியனும் கிடையாது, எபிரேயாம். இது சமூகம் எகிப்து ராஜ சமூகம். பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ ஒரு சொப்பனம் கண்டு நீ ஒரு விளக்கம் கொடுத்து எப்படி நம்புவாங்க? எப்பறம் நம்புவாங்க? நம்புவாங்க? நம்பணும்ல. அதுக்குத்தான் தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆட்களுக்கே சொப்பனத்தை கொடுத்து உன்னைய சொல்ல வச்சு நீ சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிக்க வச்சு உனக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்தினான். நீ சொல்லும் போது பார்வோன் சமூகம் தலையை ஆட்டணும். நீ மறுப்பு பேசக்கூடாது. ஏன்னா அங்க ஒருத்தர் சாட்சி நிக்கிறான், பாலபத்திரக்காரன். ஏற்கனவே சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி ஜீவனுள்ள சாட்சி அங்க நின்றுட்டு கிடக்கு. என்ன மறுத்து பேசுவாங்க? என்ன மறுத்து பேச முடியும்? இதை நான் செய்யலைன்னா எப்பறம் அவனை ஏத்துக்குவாங்க? நீ சொல்ற அர்த்தத்தை எப்பறம் ஏத்துக்குவாங்க? ராஜா இவன் சொல்றத கேட்காங்க சொல்ல மாட்டாங்களா? மந்திரம் சொல்ல மாட்டானா? பெரிய பெரிய முனிவர்கள் சொல்ல மாட்டாங்களா? முதியவர்கள் சொல்ல மாட்டாங்களா? அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? யோசேப் சொன்ன வார்த்தை அங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றாய் கண்டது. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் சாத்தியமா? எவிடன்ஸ் உயிரோட இருக்கு. அவன் சொல்லிதான் யோசேப்பை கூப்பிட்டாங்க. புரியுதுங்களா? சந்தேகம் வராத அளவுக்கு யோசேப்பினுடைய வேர்டு உள்ள போய் தக்கிது. எவிடன்ஸ் பக்கத்துல நிக்குது, தக்கிது. அப்ப இப்படி ஒரு எவிடன்ஸ ஆண்டவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணாரு. அப்ப புரிஞ்சுக்குங்க, ஏன்யா ஜெயில்ல இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா யோசேப்பு நினைப்பின்படி இல்ல, தேவனுடைய நினைப்பு வேற. உனக்கு ஒரு எவிடன்ஸை உண்டாக்கணும் தம்பி. நீ சொல்றதுக்கு ஆமேன் போடணும். வைக்கிற ஒரு எவிடன்ஸ் நான். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சிந்தையே வேற மாதிரி இருக்கும். அவர் எதுக்கோ ஒன்ன பண்ணி வைப்பாரு. நாம அப்ப நடக்கிறத கெஸ் பண்ணி இப்படித்தான் சொல்லுவோம். கடைசி புஷ்ன்னு போகும். ஆனா எதுவுமே வீணாகாது. கரெக்டா ஒருத்துக்கு உட்கார வைப்பாரு. ஏன் நடந்துச்சுன்னு உட்கார வைப்பாரு கரெக்டா. ஆமேனா? தேவன் ஒருவேளை ஜெயில்ல இதை செய்யவில்லை என்றால் ஒரு அடிமை சொல்லும் அர்த்தத்தை எப்படி ராஜ சமூகம் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கும்? எப்படி ஏத்துக்கிறோம்? அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்டா. ராஜா நம்பிறாங்க இவன் சொல்றான்ட்டு கிடங்க விட்டு சேமிப்பு கிடங்கு உண்டாக்கு, மக்கள்கிட்ட பணத்தை வாங்க வேணாம் ராஜா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? இப்ப யாரா சொல்ல வந்தாங்கன்னா உனக்கு எவிடன்ஸ், அவன் சொன்னபடி நினைச்சிடறேன் நிக்கிறேன். பாரு பாடுறா பாடுறா நீ அவன் சொல்லிடுவான். பாடுறா ராஜாவுடைய க்ளோஸ் சொல்றேன். எனக்கு மட்டும் இல்ல, டபுள் சாட்சி. எனக்கு என்ன சொன்னாலும் அப்படி நடந்துச்சு. சுயமா இந்த நிலைக்கு என்ன சொன்னாலும் அப்படி நடந்துச்சுரா. டபுள் சாட்சிரா, 2 எவிடன்ஸ்ரா. செத்து போயிட்டாளவன், நான் இருக்கமா உயிரோட? எது இல்லைங்கிற நீ? எனக்கு மட்டும்னா கூட யோசிக்கலாம். அவனுக்கும் சரியா போச்சே, சரியா நடந்திருக்கே. டபுள் சாட்சிப்பா, 2 எவிடன்ஸ். இதுவும் நடக்கும் நம்மள. எப்படி இப்படிறாரு பாருங்க தேவன். அப்ப இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆனா யோசேப்பு கெஸ்ஸிங் ஆயிடுச்சு. யோசேப்பு கெஸ் பண்ண
சம்பவத்தை வச்சு கெஸ் பண்ணார். தூக்குப்புறா தலைவர் தூக்கலையே, அவர் வேற எதுக்காக சம்பவத்தை வச்சாரு. ஆமேனா? ஒருவேளை ஜெயில யோசேப்புக்கு இந்த சம்பவத்தை தேவன் வைக்கல அப்படின்னா, யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவன்னு யாருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எப்படி தெரிஞ்சிருக்கும் உலகத்துக்கு? தெரிய போய் தானே பானபாத்திரக்காரன் கூப்பிட்டான். தெரியல, எங்களுக்கு ஒரு சொப்பனமே தரலங்க வச்சுக்கோங்களேன், சொப்பனமே தரல. பானபாத்திரக்காரன் விடுதலை ஆகுறதா, அவன் ராஜ சமூகத்துல மறுபடியும் தன் தொழில பண்றதுதான். மாறப்போதா என்ன? அத சொப்பனத்தை தந்து பண்ணா யோசிப்பு தூக்கிடலாமே. யோசிப்பை பத்தி நாலு பேர் தெரிய வருமே, இவன் போய் சொல்லுவானே கரெக்டா? அப்ப ரெண்டு விஷயம். ஏன் ஜெயில நடந்த சம்பவம்? ஒண்ணு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் அப்படிங்கிற மேட்ரு தெரிஞ்சாகணும் எகிப்து சமூகத்துக்கு. ரெண்டாவது, இவன் சொன்னா அப்படியே இருக்கும், தெரிஞ்சாகணும். சொல்றதுக்கு ஆமன் போட்டாகணும். அதையும் முடிக்கிற ஒரே இடத்துல முடிக்கிற ரெண்டையுமே. இந்த ரெண்டுமே அப்படியே திட்டவா நடந்துச்சு, நிஜமாயிடுச்சு. ஆமேன். அப்போ ஒண்ணு புரியுது, ஒரு அடிமை ஃப்ரெஷ்ஷா ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது எப்படிடா தலையாட்டினாங்க அப்படின்னா, இப்படித்தான் தலையாட்டினாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்? தேவன் மேஜிக் எல்லாம் பண்ணல, மேஜிக் பண்ணல, மாயமந்திரம் போலடே நம்புங்கடே அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. எவிடன்ஸ் நிப்பாட்டாரு, நம்புட எவ்வளவு ப்ராப்பரா வராது பாருங்க எவிடன்ஸ். அப்ப இவன் சொல்றது பொய்னா பொய்யா? நிக்குது பொய்யாங்கப்பா, நிக்குது பொய்யா? உயிரை நிக்கிறான் பாரு, பொய்யாது. ஒருத்தர் செத்தான் பாரு, பொய்யாது. பாத்தீங்களா? ராஜாவையே அசைக்குது எவிடன்ஸ். சந்தேகம் வந்தா கூட எவிடன்ஸ் பேசு, நடந்துரும் நடந்துரும், நீ வா நீ வா. புரியுதுங்களா? சரி, யோசேப்பு ராஜாவை விடுதலையாக்கினான். விடுதலையாக்கினானா? எதிர்ந்து விடுதலையாக்கினா? கலக்கம். காலமே எழுந்த போது பார்வோனுடைய முகம் கலக்கமா இருந்துச்சு, மனசு. அந்த கலக்கத்துல இருந்து யோசேப்பு ராஜாவை விடுதலை ஆக்கிட்டான் அன்னைக்கு. ஆனா யோசேப்பின் விடுதலை தானா நடந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. ஒரு எஃபர்ட்டும் போடல. இன்ஃபேக்ட் முதல் சொப்பனத்துல அவனுக்காவது எதிர்பார்த்தான், இன்னைக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்க, ஐயோ நம்ம விடுதலை ஆகிடுவாங்கிட்டு. இந்த விஷயத்துல என்னமோ கூப்பிடுறாங்கன்னு வந்தான், அவ்வளவுதான். எதிர்பார்ப்பே இல்லை, கூப்பிடுறாங்க வந்தான். சுப்பனமராஜா அதானே தொழிலே பண்ணிட்டு போறேன் பண்ண வந்தான். பார்த்தா விடுதலை பண்ணிட்டான், டக்குன்னுக்கிட்டான். இதுதான் தேவன் நடத்துறது, பயங்கரமா இருக்கும். ஆமேன். தானா நடந்தது. அப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? யோசேப்பு அதிபதி விடுதலையாக்கி விடுதலையானவன் அல்ல. அதிபதியை விடுதலையாக்கினாரு யார்? அங்கே பானபாத்திரக்காரன் இப்படி செய்தியை சொல்லுகிறான், கூப்பிடுங்க அவனை. அப்படியே விடுதலை பண்ணா? யோசேப்பு அதிபதி விடுதலையாக்கி விடுதலையானவன் அல்ல, அதிபதியை விடுதலையாக்கி விடுதலையானவன். அவனை விடுதலையாக்கி விடுதலையாயிட்டான். ராஜாக்களை விடுதலையாக்கி நம்ம விடுதலையாகிற ஸ்டேஜ் அதெல்லாம். விடுதலையானவன். யோசேப்பு முயற்சி செய்து சிறையை விட்டு வெளியே வர பார்த்தான். தேவனோ அவன் முயற்சி செய்யாமல் சிறையை விட்டு வெளியே வர பார்த்தார். தம்பி, நீ எந்த எஃபர்ட் போடாத, கடை உள்ள அழகா தூக்குவேன், வெயிட் பண்ணு, உன தூக்குவேன் வெளியே, நான் வெயிட் பண்ணு. ஆமேன். காவல் கிடங்கில் இருந்து யோசேப்பு விடுதலை ஆவதற்கு, காவல் கிடங்கில இருந்து, ஜெயில இருந்து யோசேப்பு விடுதலை ஆவதற்கு தேவன் குறிச்சிருந்த காலம் வரல, சீசன் வரல. அதனாலதான் பானபாத்திரக்காரன் அவனை மறந்துட்டான். ஆனா படுபாவை ஏன்டா மறந்த? சீசன் வரல தம்பி, சீசன் வரலன்னா இந்த மாதிரி அநியாயமா நடக்கும் நமக்கு. படுபாவி மறந்துட்டாங்க, எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண, மறந்துட்டானே படுபாவி. இதெல்லாம் நடக்கும். சீசன் வரல. சீசன் வராததினாலே பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான். எந்த சீசன் வரல? யோசேப்பு வெளியே வர வேண்டிய சீசன் வரல. சீசன் வந்ததினாலே இன்றுதான் நான் செய்த குற்றம் என் நினைவுக்கு வந்தது. சீசன் தம்பி, இது சீசன். சீசன் வந்துருச்சு தம்பி.
வா இப்ப வா நினைச்சுக்கோ. அந்த பையல இப்ப என்னடா டே என்னடா ஒன்னு தான் இப்ப காய் நாத்த, நானு காய் நாத்த போறேன் என்ன இதான் சீசன். சீசன் பண்ற வேலையை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட காரியத்தை மறந்துருக்கான் பாருங்க. அதையே மறக்க வச்சிருச்சு. ஆமீன். சீசன் பண்ற வேலை மறந்துடக்கூடாது. பல வருட எகிப்தின் அடிமை, பல வருஷ எகிப்தின் அடிமை கொஞ்ச பொழுதுல எகிப்தின் ஆளுநர் ஆயிட்டான். கொஞ்ச நேரம், பல வருஷம் ஜெயில் வாழ்க்கை. வித்தின் எ மினிட்ஸோ செகண்ட்ஸோ சொல்ல தெரியாது. உட்கார வேணான்ட்டான். உட்கார வேணாம், வந்தான ஆளுநர். சொல்ற போது எல்லாம் கேளுங்கடா. நீங்க நினைச்சு பார்த்தானா அடிமை? இதுதான் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? இப்படி ஆக போது அவனுக்கு தெரியுமா? மாறிப்போச்சு, நிலைமை மாறிப்போச்சு. யோசேப்பு சற்றும் எதிர்பார்த்திராத குழி பள்ளி சிறை அவனுக்கு கிடைச்சது போலவே. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணன் மரங்களை சந்திக்க போறோம், போனான், குழியில் விழுந்துட்டான். சரி, அங்கிருந்து வித்து போட்டாங்க, நல்லா வாழ்றோம் பார்த்தா பழி விழுந்துருச்சு. என்னடா தேடி தேடி வருது நமக்கு பிரச்சனை. அங்கிருந்து போட்டா ஜெயில போட்டாங்க. குழி பள்ளி சிறை மூணுமே சற்றும் எதிர்பார்க்காத யோசிப்புக்கு சற்றும் எதிர்பார்த்திராத பதவியும் உடனே கிடைச்சிச்சு. இதையும் எதிர்பார்க்கவே இல்லை. அது நெகட்டிவ் எதிர்பார்க்காத மாதிரியே பாசிட்டிவ் அவன் எதிர்பார்க்கவே இல்லை, கிடைச்சிருச்சு, கிடைத்தது. அப்ப எனக்கு என்ன, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் கொடுத்தது பழக்கமே இல்லாத கஷ்டத்தை பழகின யோசிப்புக்கு குழியில விழுந்து பழக்கமோ, பழிய சுமந்து ரொம்ப பழக்கமோ, ஜெயில வாழ்ந்து வந்து பழக்கமா அவனுக்கு. என்ன கஷ்டம் அதெல்லாம், பழிய சுமக்கிறது என்ன கஷ்டம், குழியில வேதனை, எவ்வளவு வேதனை அது, ஜெயில எதுக்கு இது இந்த வாழ்க்கை. பழக்கமே இல்லாத கஷ்டம் அதெல்லாம் யோசிப்பு வாழ்க்கையில பழகவே இல்லை. பழக்கமே இல்லாத கஷ்டத்தை பழகின யோசிப்புக்கு பழக்கமே இல்லாத ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. மோதிரம் என்ன, ட்ரெஸ் என்ன, பதவி என்ன, இதெல்லாம் என்ன பதவி, இடா ரதத்தை ஓடுண்டா, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதி. எப்படி இது பழக்கமே இல்லாத பிளஸ்ஸிங், பழக்கமே இல்லாத நெகட்டிவ். இதுக்கும் பழக்கம் இல்லை. யோசிப்பை கூட்டு கேட்டா சொல்லுவான், பழக்கமே இல்லைங்க இந்த கஷ்டம்னா. இதுவும் தானே பழக்கமே இல்லை, பழகிட்டு இருக்கிறேங்கிறான், பழகிட்டு இருக்கிறேன். அது எப்படி பழகணும் கஷ்டத்தை, ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க பழகிட்டு இருக்கிறேன். புதுசா இருக்கு, அதுவும் புதுசு இதுவும் புதுசு. ஆமேனா. அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பும் சரி, அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்ட தானியேலும் சரி வீணா போகவே இல்லை. அந்த தேசத்தில் தானே அவர்கள் உயர் பதவியில் இருந்தார்கள். தானியேல் இதேதான், இப்படிதான். எங்க பிடிச்சிட்டு போனேன்னு அங்க கேட்டா போயிட்டான் தானியேல். யோசேப்பு அதேதான், எகிப்துல அடிமையா போனா எகிப்துல ஆளுநரா மாறிட்டான். ஒரே தேசம்தான், மாற்று தேசமே கிடையாது. எந்த தேசம் அடிமையோ அதே தேசத்துல ஆளுநர். ஆமேன். கருத்து நிலவரம் முடியுது, நிறைய இருக்கான பேச முடியல, டைம் போயிட்டு இருக்கு. சரி, பையனா முடிச்சிருவோமா? யோசேப்புக்கு தந்த சொப்பனத்தை ஹைலைட். தேவன் யோசேப்புக்கு தந்த சொப்பனத்தை சொப்பனங்களை வைத்தே நிறைவேற்றினார். நம்ப முடியுதா? சொப்பனத்துல ஸ்டார்ட் பண்ணாரு, சொப்பனத்தை முடிச்சிட்டாரு. யோசேப்பே உனக்கு சொப்பனம்டா, அப்புறம் பானபாத்திரனுக்கு ஒரு சொப்பனம் தருவேன், அப்புறம் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் தருவேன், முடிஞ்ச அவன் சொப்பனம் ஃபுல்ஃபில் ஆயிருந்தப்படா. சொப்பனங்களை தந்த தேவன் சொப்பனங்களை வைத்தே காய நிறுத்தி வேலையை முடிச்சிட்டார். சொப்பனத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். இங்க ஆரம்பிச்சு அங்கேயே முடிக்கிறார். ஆமேனா. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் தந்த வார்த்தையும் வாக்கும் ஒருபோதும் தரையில விழாது. நமக்கு ஒரு வாக்க, நமக்கு ஒரு வேர்ட, ப்ராமிஸ தேவன் தந்திருப்பாருன்னா தரையில விழவே விழாது. யோசிப்பு மாதிரி தேங்கலாம், கலங்கலாம், தாமதிக்கலாம், புலம்பலாம், என்னென்னமோ சொப்பனத்தை பார்த்தோமே, தலைகளா இருக்கு, என்னென்னமோ வரலாம். சொப்பனம் கண்டதுதான், சொப்பனம் தந்ததுதான், வாக்கு தந்ததுதான். அது நிஜமாகாம சாகாது. இது சொப்பனம் சாகாது. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, தேவன் தந்த தரிசனத்துக்கு சமாதி கட்ட ஒருவனாலும் முடியாதான். ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தாருன்னா அதுக்கு சமாதி கட்ட எவனுமே இல்லையா. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அந்த தரிசனத்தை பெற்ற மனுஷனாலுமே அது முடியாதான். யோசிப்பாலேயே அதை தடுக்க முடியல, சொப்பனம் நிறைவேறத. என்னமோ செஞ்சா, என்னென்னமோ புலம்னா ஒன்னும் பண்ண முடியல. இவ்வளவு தாண்டான்னு சொன்னா கூட இருக்கு தம்பினாரு, இருக்கு. ஆமேனா.
யோசேப்பு வாழ்க்கையில இவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்கு. அதனால வார்த்தை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்துது. நான் தைரியமா இருக்கேன். அவர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு, தரையில விழாது. அது நிஜமாகாம சாகாது, நிஜமாகும். யோசேப்பு பெரிய உதாரணம். நிஜமாகியே தீரும். ஆனா அந்த வாக்கு நடக்குமா அப்படிங்கிறதுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். வாக்கு ஒன்று கொடுத்தாரு, ஆனா நடக்கிறதா வேற மாதிரி இருக்கேன், அப்படிதான் இருக்கும். சீசன் வரும்போது கரெக்டா ஃபிட் ஆயிரும், நிஜமாகி முடிஞ்சிரும். ஆமேன். அப்ப யோசேப்போட கர்த்தர் இருந்தாலும் கெஸ் பண்ணது தப்பா போச்சு. தேவன் உனக்கு கொடுத்தாரு, யோசேப்பு உனக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமேன். அப்ப யோசேப்பிட்டையும் என்ன இருக்கு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சரிங்களா? பட் தேவன் அதை பொருட்படுத்துறது இல்லை, கரெக்டாக கொண்டு நிப்பாட்டுவார். ஆமேன்.